Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து அந்த மையம் விடுத்திருக்கும் செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தியூர் அருகே வனப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பாலாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பர்கூர் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வேலம்பட்டி கிராமத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மக்கள் கிராமங்களிலேயே தஞ்சமடைந்தனர். கோவை மாவட்டம் பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் அணையின் நீர்மட்டம் 92 அடியை எட்டியுள்ளது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக உள்ளது. எனவே அணையின் பாதுகாப்பு கருதி பவானி ஆற்றில் 6000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக பெரம்பலூர் அருகே உள்ள மங்கலம் அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் பச்சைமலை அடிவாரத்தில் உள்ள அரும்பாவூர் பெரியசாமி ஏரி நிரம்பி உபரி நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ள அபாயம் குறித்து ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தீபாவளி விடுமுறையை கொண்டாடும் விதமாக பொதுமக்கள் குடும்பத்துடன் இந்த செந்நீர் வரத்தை காண குவிந்தனர். அப்போது வெள்ள நீரில் துள்ளி குதித்த மீன் குஞ்சுகளை சிறுவர்கள் துணிகளை கொண்டு பிடித்து உற்சாகம் அடைந்தனர். தீபாவளி நாளில் குமரி மாவட்டம் திருப்பருப்பு அருவியில் வழக்கத்திற்கு மாறாக மக்கள் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. ஆண்டுதோறும் தீபாவளி அன்று திருப்பருப்பு அருவியில் கூட்டம் அதிகமாக காணப்படும். இந்நிலையில் தொடர் மழையால் 6 நாட்களாக அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்தது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அருவியின் 5 பகுதிகளில் 3இல் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.